தெரியாமல் நிற்கதியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கருணை அடிப்படையில் வாரிசு வேலையை திரும்ப பெற வேண்டாம். அதனால நம்மை பொறுத்தவரையில் மிக யதார்த்தத்தை புரிந்து கொண்ட சூழ்நிலையில் வரக்கூடிய 7ஆம் தேதி இந்த கூட்டமைப்பு சங்கம் பராமரிப்பதை வந்து 5 முறை பராமரிப்பு நடத்தி முதல்ல 15/3/2020 கோவையில் ஒருங்கிணைப்பாளர் அதை வந்து குழு உறுப்பினர் கலந்து கொண்டு இப்போது 2 கட்ட விஷயங்களை வந்து நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த சங்கத்தில் நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம். குழுவிலே ஊழியர்களை முதல்ல ஒன்று திரட்டுவது. ஊழியருக்கு வந்து 2007க்கு அப்புறம் பணியில் வந்த கொஞ்சம் 2 பேருக்கு அந்த சங்கத்துடைய நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. சங்கத்துடைய போராட்ட களம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி போராட்டத்தை கொண்டு போக வேண்டும், கவன ஈர்ப்பு கோரிக்கை, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே நம்ம வந்து புதுசா கேட்கல. இந்த கோப்பெல்லாம் வந்து அரசாங்கத்தில் இருக்கு. அதை நம்ம அமைச்சர் அவர்களும் அதிகாரி அவர்களும் வாக்குறுதி கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பா வாரிசுக்கு வேலையும் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நாம் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும், ஊடகம் வாயிலாக உணவுத்துறைக்கு கொண்டு போகணும், பத்திரிகை வாயிலாக கொண்டு போகணும். அந்த போராட்டத்தை போராட்டம் வந்து நம்முடைய ஊழியரை ஒற்றுப்படுத்த வலுப்படுத்த வழிவகுப்பு கொண்டிருந்ததால்தான் அடுத்தபடியாக பொறுப்பாளரும் கலந்து கொள்ள வேண்டும் மாநில சங்கத்தின் அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் தொடர்ந்து. அதுக்கப்புறம் வந்து 25 நாள் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் வேலூர் மாவட்டத்தில் மாநில செயற்குழு கூட்டத்தை நம்ம நடத்தினோம். இந்த மாநில செயற்குழு கிராம உதவியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கையாகிய வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் அது கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சங்கம் கோரிக்கை வைக்கிறது. ஒரு முறையும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுது. ஒவ்வொரு ஆட்சியாளரும் வராங்க, எங்களுடைய வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை யாரும் கணக்கில் எடுத்துக்கல. ஆனால் மக்கள் நல திட்டங்களை அரசு அறிவிக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறோம். இரவு பகல் பாராமல் 24 மணி நேரம் வெள்ளம், புயல், சுனாமி இப்படி பேரிழவுகள் ஏற்படுற போது எல்லா பணிகளையும் மேற்கொள்வது கிராம உதவியாளர்கள். ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் கடைசி கடற்கொடியில் இருக்கு. அதனால எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு சார்பு வைக்கிறோம். அதேமாரி கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை கடந்த 1999ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு அந்த கருணை அடிப்படையிலே வாரிசுக்கு வேலை கொடுத்தார்கள். ஆனால் இந்த அரசு வந்த பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கிறவங்களுக்கு இனி கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை வழங்கக்கூடாது என்று உத்தரவு போட்டாங்க. தொடர்ந்து நாங்கள் அதிகாரிகள் சந்தித்திருக்கிறோம், அமைச்சர்கள் சந்தித்திருக்கிறோம். இதுவரைக்கும் அதற்கான விளக்கம் எதுவும் இல்லாமல் நாட்களை கலந்து கொண்டிருக்கிறார். எனவே அதே போல பழைய 2003க்கு பிறகு பணிக்கு வந்த எல்லாருக்கும் பழைய முறையிலான ஓய்வூதிய வேண்டும். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற இந்த மாதத்தில் ஒரு மாநில அளவில் ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். அந்த போராட்டம் சென்னையிலே ஒரு காத்திருக்கும் போராட்டமாக நடக்கும் என்பதை இந்த மாநில செயற்குழு மூலமாக தெரிவித்து வருகிறோம். தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஆர். திருமலைவாசன்.